அண்ணா அவர் பேசட்டும்ண்ணா, நீங்க உட்கார்ந்துருங்க. அண்ணா நீங்க முன்னாடி வந்துருங்க, அவர் பேசட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டோம், நீங்க வந்து உட்காருங்க. இல்ல அதான் அவர் வந்து உட்கார சொல்றீங்க. செய்தியை சொல்லிட்டு நான் தொடங்கணும்னு நினைக்கிறேன். வழக்கமாக கடமையாற்றும் காவல்துறை அதிகாரிகள்னு சொல்லிட்டு தொடங்குவோம். ஏன்னா அவர்கள் கடமையாற்றி கொண்டிருப்பார்கள். நிகழ்ச்சி இங்க நடக்குதுன்னு சொன்னா ரொம்ப நேரமா ஒருத்தவங்க பிரச்சனை பண்றாங்கன்றப்ப காவல்துறை அதிகாரிகள் மேடைக்கு அருகில் நின்று கடமையாற்ற வேண்டும் என்ற என்னுடைய அன்பான வேண்டுகோளை விடுத்து தொடங்குகிறேன். ஏன்னா பேசுற பேச்சாளர்களுக்கு இங்க அவரை இது பண்ணுங்க இவரை இது பண்ணுங்கன்றது வேலை கிடையாது. இது உங்களுடைய வேலை. எங்கள் வேலை கருத்துக்களை பரிமாறுவதுதான் என்பதை அன்போடும் தாழ்மையோடும் சொல்லி என் உரையை தொடங்குகிறேன். அருமை தோழர்களே, இந்த நிகழ்ச்சி ஒரு சிறப்பான நிகழ்ச்சி. எவ்வளவு சிறப்பான நிகழ்ச்சின்னு கேட்டீங்கன்னா, எல்லா நிகழ்ச்சிகளுக்கும் நாங்க போவோம், இளம் பேச்சாளர்கள் வருவாங்க. உங்களை எத்தனை பேருக்கு அது தெரியும்னு தெரியல, அதுக்காக நான் சொல்றேன். இந்த இயக்கம் என்ன பண்ணுச்சு? கலைஞர் மறைந்து விட்டார், 102வது பிறந்த நாள். நானே இது எத்தனாவது கூட்டம்னு எனக்கு நினைவில்லை. அவ்வளவு கூட்டம் பேசுறோம். எதுக்குங்க பேசணும்? பெரியார் செத்து போயிட்டாருன்னா பாதி பேர் நம்ப மாட்டாங்க, சிலையை பார்த்து பயப்படுறாங்க. இந்த தலைவர்கள்லாம் என்ன பண்ணாங்க? எதுக்கு எப்ப பார்த்தாலும் திராவிடம் பெரியார்ன்றீங்களே, என்னத்தை கிழிச்சிங்க? லிட்டரலா கேட்கறோம்னா பசங்க அப்படிதானப்பா கேட்பீங்க. சும்மா ஆகும்னா உங்க பேர்ல எழுதிக்கிறீங்க. என்ன பண்ணீங்க? என்ன பண்ணோம்னா 100 வருஷத்துக்கு முன்னாடி உடனே போயிட்டீங்களா 100 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னு. ஏன்னா வரலாறு தெரியாததுனாலதான் வரவங்களெல்லாம் தலைவராக ஏத்துக்கிட்டு இருக்கோம். அதனால சொல்றேன், 100 வருஷத்துக்கு முன்னாடி பெண்கள் கூட்டத்துக்கு வர முடியாது, பேச முடியாது, இதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்ச கதை. ஒரு 50 வருஷத்துக்கு முன்னாடி கூட பெண்கள் நிகழ்ச்சிக்கு வருவாங்கன்னு சொன்னா அவங்கள அனுப்பி வைக்கிறதுக்கு வீட்டுல ரொம்ப யோசிப்பாங்க. இந்த இயக்கம் வந்து ஒரு புரட்சி பண்ணுது. என்ன புரட்சின்னு கேட்டீங்கன்னா, தந்தை பெரியார் சொல்லுகிறார், பெண்களே உங்களுக்காக ஆண்கள் பேசணும்னு நினைச்சீங்கன்னா அதை விட பிற்போக்கு ஒன்றும் கிடையாது, நீங்களே பேசுங்கன்னார். அடுத்த கட்டம் என்ன ஆச்சுன்னா, திராவிடர் இயக்கத்தில் பெண்கள் பேச வந்தார்கள். இப்ப அது எப்படி மாறி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, நீ பேசுமா, கீழே உட்காந்து நான் பாக்குறேன்னு அருமை சகோதரி ஜோதியுடைய இணையர் கீழே உட்கார்ந்து கூட்டத்தை கை தட்டி ரசிச்சு கேட்டுக்கிட்டு இருக்காரு. இது வந்து ஓவர் நைட்ல ஒபாமா ஆகிற கதையெல்லாம் கிடையாது. இன்னைக்கு நம்ம எல்லாருக்கும் ஒரு மாற்றம் வேணும், அப்படிதானே? இளைஞர்கள் இருக்கீங்கல்ல, கடைசி வரைக்கும் நான் பேசுறது கேக்குதுல்ல, எல்லாருக்கும் மாற்றம் வேணும்ல தோழர், மாற்றம் வேணும்ல தம்பி. ஆமா, ஏதோ ஒரு மாற்றம் வேணும். இன்ஸ்டன்ட் காஃபி மாதிரி உடனே அந்த மாற்றம் வந்துடணும், கிண்டுன உடனே கிடைக்கிற மேகி மாதிரி அந்த மாற்றம் வந்துடணும். இப்ப என்னதான் உங்களுக்குலாம் மாற்றம் வேணும்னு கேட்டா அதுக்கு நம்ம கிட்ட பதில் இல்ல. ஆனால் நான் இப்போது சரியா 5 செய்தி மட்டும்தான். என்ன மாற்றம் இந்த தமிழ் சமூகத்தில் வந்திருக்கு? எதுக்காக திமுகவை ஆதரிக்கணும்? எத்தனையோ அரசியல் கட்சிகள் இருக்கிறது. ஏன் ஓரணியில் தமிழ்நாடு என்று சொல்லி இந்த அணியின் பக்கம் நிற்கணும்? எனக்கு முன்னால் பேசிய எல்லோரும் எல்லா திட்டங்களையும் சொல்லிவிட்டார்கள், முதல்வருடைய சாதனைகளை சொல்லிவிட்டார்கள், கலைஞருடைய சாதனைகளை சொல்லிவிட்டார்கள். இப்ப எனக்கு என்ன விஷயம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, திரும்ப திரும்ப தமிழ் சமூகத்திடம் ஒரு செய்தியை நான் நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன். என்ன அண்ணா அவர் பேசட்டும், நீங்க உட்கார்ந்துருங்க. அண்ணா நீங்க முன்னாடி வந்துருங்க, அவர் பேசட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்ல. ரன்னிங் கமெண்ட்ரி கொடுத்துட்டோம், நீங்க வந்து உட்காருங்க.
இல்ல அதான் அவரை வந்து உட்கார சொல்றேன். அருமை தோழர்களே, இந்த செய்திகள் எல்லாம் முன்வரிசையில் இருக்கக்கூடியவங்களுக்காக கிடையாது. ஏன்னா இந்த இயக்கத்தில் இவர்கள் எல்லாம் எப்படி வார்த்தெடுக்கப்பட்டிருக்கார்கள்னு சொன்னா, மேடைக்கு வந்த உடனே ஐயா வந்து மேடைக்கு வந்தாங்க, தள்ளாடிட்டு வந்தாங்க. அவங்க வந்த உடனே பிரகாஷ் அண்ணன் எழுந்து அவருக்கு வழிவிட்டு அவரை அமர வைத்தார்கள். இப்படி தள்ளாடு அப்படியே வயசுல ஒண்ணுமே முடியாது, பேசுவதற்கு நாக்கெல்லாம் உளரும். தள்ளாத வயதாக இருந்தாலும் சரி, பேச முடியலனாலும் பரவாயில்ல, தொண்டையில கடைசி சொட்டு தண்ணி இருக்கிற வரைக்கும், உடம்புல லாஸ்ட் உயிர் நாடி கடைசி உயிர் மூச்சு இருக்கின்ற வரை கருப்பு சிவப்பு கொடியை தான் தாங்கி பிடிப்பேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த மூத்தவர்களும் எங்களை போல ஊர் ஊரா போய் பேசுறீங்களே, எதுக்கு பேசுறீங்கன்னு எங்களை பார்த்து கேட்டா ஒரே ஒரு காரணத்துக்காக தான். பதவி, சுகம், சுயநலம், பணம் வரும், அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஒரு பக்கம் இதெல்லாம் வர வர இன்னொரு பக்கம் இருள் வாழ்க்கையில சூழ்ந்துகிட்டே இருக்கும். அப்ப இதெல்லாம் விஷயம் கிடையாது. எதுக்காக பேசுறோம்னு சொன்னா, தந்தை பெரியார் சொன்னார், நன்றி என்பது பெற்றவர்கள் காட்ட வேண்டியதை தவிர கொடுத்தவர்கள் எதிர்பார்க்க வேண்டியதல்ல. இந்த இயக்கத்தால் நாங்கள் பெற்றிருக்கிறோம், இந்த இயக்கத்தால் பலனடைந்திருக்கிறோம், அதனால் இந்த இயக்கத்திற்காக பேசுகிறோம். அப்படி என்னங்க வாங்கினீங்க நீங்க? உங்களுக்கு என்ன செஞ்சாங்க? பெரியார், அண்ணா, கலைஞர், முதல்வர் இவங்கெல்லாம் உங்களுக்கு என்ன செஞ்சாங்கன்னா, சில பேர் உட்கார்ந்துருக்கீங்கல்ல பசங்க, அதாவது இளைஞர்கள், நீங்க எல்லாருமே எனக்கு தெரிந்து ஏறக்குறைய பின்வரிசையில் இருக்கவங்க 20ல இருந்து 30 வயசுக்குள்ள இருப்பீங்க. அப்படிதானே தோழர்? ஆமா. இவ்வளவு நேரம் நீங்க பேசிட்டு இருந்திருக்கலாம், நான் பேச விட மாட்டேன், என்கிட்ட தான் நீங்க பேசணும். 20ல இருந்து 30 வயசுக்குள்ள இருப்பீங்களா? சரி. இப்ப திமுகவா? எங்களுக்கு வாட்ஸ்அப்ல வேற வேற மாதிரி வருதுங்க, அதெல்லாம் நாங்க நம்ப முடியாது. புதுசா வரவங்களா? அவர் தாங்க, அண்ணன் தாங்க மாற்றத்தை கொண்டு வர போறாரு அப்படின்னு நம்ம அறியாமல் ஒரு மமதையில இருப்போம், இல்ல ஏதோ ஒண்ணு இருப்போம்னு வச்சுக்கோங்களேன். அப்படி இருக்கப்ப 25 வயசு 30 வயசு வரைக்கும் வாழ்க்கையை பத்தி நமக்கு கவலையே இருக்காது. 25 வயசுல உங்களுக்கு எல்லாம் பொண்ணு பார்ப்பாங்க, இல்ல நீங்களே யாரையாவது லவ் பண்ணுவீங்க. அப்படி லவ் பண்றப்ப பொண்ணு வீட்டுல அந்த பொண்ணு என்ன சொல்லணும்னா, டே ஏதாவது வேலைக்கு போடா, அப்பதானே எங்க வீட்டுல வந்து பேச முடியணும், அப்படிதானே? ஆமா. இல்ல உங்க அப்பா அம்மாவே பொண்ணு பாக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க, தம்பி வேலைக்கு போடா, இப்படியே உங்க கூட சேர்ந்து பொய் பேசிக்கிட்டு வாட்ஸ்அப் ஃபார்வர்ட் மெசேஜ் பார்த்துட்டு பிஜேபி கூடயும் அண்ணன் தம்பிங்களோடய சுத்திக்கிட்டு இருக்காதப்பா அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப சொந்த அப்பா அம்மா 25 வயசு ஆனோட நம்ம வாழ்க்கையை பற்றி ஏதோ ஒரு இடத்தில் அவங்களுக்கு கவலை வரும். பிறந்த உடனே ஐயோ இந்த பிள்ளையை பெருசாக்கிடணும்னு கவலை வராது, நம்ம சரியா இல்லைன்றப்ப அந்த கவலை வரும். ஆனா ஒரு இயக்கத்திற்கு, ஒரு தலைவருக்கு, தமிழ் சமூகத்தில் நான் செத்து போனாலும் பரவாயில்ல, எனக்கு பிறகு வரக்கூடிய தலைமுறை ஒருத்தர் கூட உருப்படாம போயிடக்கூடாதுன்னு கவலைப்பட்ட இயக்கத்திற்கு பெயர் திராவிடர் இயக்கம். அதற்காக திட்டங்கள் தீட்டிய தலைவருக்கு பெயர் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்கள்.